வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன் அரிசி மாவு. இந்த கப்பால் 2 கப்பு இந்த கிண்ணம் இருக்குதுங்களா, உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் கிளாஸ் இருந்தாலும் சரி, வேறு மெஷரும் கப்பு இருந்தாலும் சரி, வேறு எது இருந்தாலும் சரி, அதில் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட இதுதான் இந்த கிண்ணம் தான் இருந்தது, இதில் எடுத்துக்கினேன். இதால் 2 கிண்ணம் எடுத்துருக்குறேன். அந்த மாவு வறுத்து, பச்சரிசி மாவு வறுத்துக்கணும். வீட்டிலே தயார் பண்ண மாவு தான். இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த மாவை. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 10, இப்போ பச்சை மிளகா ஒன்றே ஒன்று. இந்த மசாலா இதுக்கு தேவை. இப்போ இஞ்சி ஒரு 2 இஞ்சி அதை இப்போ நான் அரைச்சின்னு வந்துடுறேன். அப்படியே சும்மா ஒன்றும் பாதிமாக அரைச்சின்னு வந்துடுறேன். அதுக்குள்ளே அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ தான் பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி வந்துட்டேன். இப்போ நம்ம பட்டரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வந்துருக்குறோம் பாருங்கள் மசாலா, இதை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை கிண்டிக்கலாம். இப்போ இந்த கப்பால் 3 கப்பு, 2 கப்பு எடுத்துருக்குறோம் இல்லையா, ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. அதனால் நம்ம 3 கப்பு ஊற்றிக்கலாம். ஒன்று, 2, 3. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போடுறேன், இதுக்கு தேவையான உப்பு. இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ நம்ம ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை அந்த பட்டர்லேயே போட்டுக்கணும். பரவாயில்ல, எப்பயும் போட்டால் நல்லா தான். கொதிக்கட்டும். கொதிக்க பார்த்து இந்த ரெசிபி செய்தால் பசங்க நல்லா அப்படி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இந்த அரிசி மாவு நம்ம வீட்டிலே பதப்படுத்தி அரைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு, நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறட்டுன்னு ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு, அப்புறமா 2 நாள் ஃபுல்லாக காயணும். அதை மாதிரி காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் அரிசி மாவு. அப்போ தான் நம்ம இதை மாதிரி செய்யும்போது அரைச்சாந்து சளிச்சு வச்சுக்கணும். சளிச்சு வறுத்துட்டு மறுபடியும் ஒரு தரம் நம்ம சலிக்கணும். அப்படி சளிச்சு எடுத்தால் தான் நம்ம எந்த பலகாரம் செய்தாலும் அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம்.
அதுக்கு இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எள்ளு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு ஏன்னா கருப்பு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுங்க, கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு போட்டுங்க. இந்த ரெசிபி முழுசாக நான் பார்த்து பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வேணாம் இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க பசங்க. அதுலேயே நம்ம வந்து பட்டர் வேறு போட்டுருக்கோம், நல்லா சாஃப்டாக இருக்கும், எண்ணெயிலே நல்லா இருக்கும். என் கையில் இருந்ததுனால அதை போட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னே அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கொதிக்கணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோன்னே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மாவை கொட்டி கிண்டணும். இப்போ இந்த எள்ளை போட்டுக்கலாம். எள்ளு, இப்போ இந்த தேங்காய் பூ, போட்டாச்சு. இப்போ கொதி வரணும், நல்லா கொதி வரணும். இருந்தது. இப்போ நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ மாவை கொட்டி சரியாக போயிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறணும். இது ஆறின பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் ஆறும். இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிங்கன்னா சீக்கிரம் ஆறும். இது நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி இப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நாம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நம்ம இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிக்கணும். வெடிக்குன்னா சுற்றி வெடிக்கும், நம்ம உருட்டி தான் எடுத்தாகணும். கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ரொம்ப மெல்லிசாக வரக்கூடாது. எல்லா பக்கமும் ஒரே சைஸாக இருந்தால் தான்
இப்போ நம்ம இந்த மாதிரி கப்பு, இந்த கப்பால் இப்படி எடுத்துக்கணும் ரவுண்ட் கட்டி. இப்போ சரி வரல. இது மாதிரி எடுத்துட்டு சுற்றி மாவை நம்ம இந்த மாதிரி தோசை பிடிச்சி இருக்கு இல்லையா, அதால் இங்கே பாருங்கள், இது எந்த கணத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கணத்தில் தான் இருக்கும். இந்த கணத்தில் தான் நம்ம போட்டு எடுக்க முடியும். இந்த கல்லில் ஒட்டினா, இது மரக்கட்டையில் ஒட்டினா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது கல்லில் உருட்டுறதுனால நம்ம கையால் இப்போ எடுக்க முடியல. அதனால தான் தோசை திருப்பி வச்சு எடுக்கிறேன். இப்போ அனைத்தையும் இதே மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுது எண்ணெய். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அதுவாக வெந்து மேலே கிளம்பி வரும். மாவு போட்டுருக்கோம். இது மட்டும் வெந்து மேலே கிளம்பி வரலாம். இதை வந்துட்டு பாருங்க, மேலே கிளம்பி வந்துட்டு பாருங்க. இது மாதிரி தான் வரும். நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. போட்டுட்டு பேசாமல் இருந்தோம்னா அதுவாக ஒன்று ஒன்றா வெளியில் வர பார்த்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மேலே வந்துட்டு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா செவரட்டுன்னு எடுக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா செவரட்டுன்னு எடுக்கணும். மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு எடுக்கணும். அதை கொஞ்சம் கலர் மாறணும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி வேணாலும், கார சட்னி எல்லாமே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
திருப்பி திருப்பி தான் போட்டு வேக விடணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், இதுக்காக நம்ம ஒன்றும் மெனக்கெடல் கிடையாது. எல்லார் வீட்லேயும் நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் வீட்டு செலவுக்காக. அந்த மாவு தான். இப்போ கலர் மாறிட்டு பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துடலாம். கலர் மாறிட்டு இப்போ நம்ம வச்சிடலாம். நல்லா எண்ணெய் வடிட்டுன்னு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அரிசி மாவு ரெசிபி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, பசங்களுக்கு கொடுங்க. ஸ்கூலில் இருந்து வந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் இப்போது தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி சட்னி இதுக்கு அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. இதை மாதிரி நீங்கள் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தாலும் கொடுங்க. இது மாதிரி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.